டியூஸ்டே ஈவினிங் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப கிரேட் இல்லை. என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டில் சும்மா எப்போவுமே ஒரே மாதிரி ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். என் பசங்க காலையில் எந்தெந்த டாய்ஸ் களைச்சி போட்ட திரும்ப ஈவினிங் எடுத்து வச்ச வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்னிங்கும் இதே ரொட்டீன், நைட்டும் இதே ரொட்டீன் அப்படின்னு போராக இருந்தது. மைண்டுமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. ஏன்னா கொஞ்ச நாளாக நாங்கள் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கோம். ஸோ அந்த ப்ரெஷரை எப்படி கூல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால குட்டி பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஏதாவது கூட்டாஞ்சோரி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் போட்டிருந்தோம். ஏன்னா அவங்க பேசுகிற அந்த மழலை பேச்சையெல்லாம் கேட்கும் போது நம்மளுக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதனால ஆப்போசிட்டில் இருந்த பொண்ணு கேசரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தேன். நான் இது வரைக்கும் கேசரி பண்ணதே கிடையாது. பிகாஸ் எனக்குமே ஸ்வீட் பிடிக்காது, ஹஸ்பண்டுக்கு கேசரி பிடிக்காது. ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணதே இல்லை. நான் நினச்சேன் ரொம்ப பெரிய ப்ராசஸ் போல் இது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அவ்வளோ சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு அவ்வளோதான் கேசரி. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து சூப்பராக கேசரி சாப்பிட்டு முடிச்சோம். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.